யாமி அனியாசியோ, வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஹான்சன் சகி. நான் உங்கள் எல்லாரும் வாங்க நம்ம ட்ரீம்குள்ள. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தேங்க் எஃப்எஃப் மை சீக்ரெட் என்மி பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். போன பார்ட் பார்க்கதாங்க பார்த்துட்டு இருந்தீங்களா? அப்போ தான் இந்த பார்ட் உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹெச்ஆப் பண்ணிக்கோங்கடா, அங்கே பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தான்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதெல்லாமே பண்றது பண்ணாததும் உங்க விருப்பம்டா. நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டி. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா ட்ரீம்குள்ள ஸ்டார்ட் பண்ணா. நீங்க தான் தயங்க திரும்ப பாக்குறீங்க. உங்களுக்கு தயங்க பார்த்து ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. பட் வெளியே காமிச்சுக்கல. தயங்க தான் உங்களை கன்ஃபியூஸ்டா பார்த்துட்டு கீதாமா யார் இது? நீங்க தயங்க பார்த்து முறைக்கிறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் ஒன்றும் ஆடு மாடு கிடையாது. யூ கால் மீ வயன். தயங் அவரோட ஐஸை சுருக்கி, வயன்? யா, மை நேம் இஸ் வயன், ஜாங் வயன். தயங் தான் உங்களை வீடா பார்த்து, ஓகே மிஸ் ஜாங் வயன், who are you? What are you doing in my house? தம்பி, இந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, நம்ம ஜெயஹோப் தம்பி இருக்காருல்ல, அவரோட தங்கச்சி தான். நீங்க தான் கூட்டிட்டு வர சொன்னீங்கன்னு சொன்னாரு. ஓகே ஓகே ஓகே, ஐ நோ. ஸோ நீங்க தான் வயனா? நீங்களும் ஒரு வித இரிட்டேஷன்ல ஃபேக் ஸ்மைல் பண்றீங்க. ஆமா சார், நான் தான் அந்த வயன். எனக்கு நல்லாவே புரியுது இதுவும் நீங்க கடுப்புல இருக்கீங்கன்னு சொல்லி. தேங்க் தான் கீதாமாவை பாக்குறாரு. கீதாமாவுக்கும் அது நல்லாவே புரியுது. அவங்களும் தேங்க பார்த்து என்னன்னு தெரியலங்கிற மாதிரி சொல்றாங்க. மீன் சைகையில. மிஸ் வயன், உங்க அண்ணன் வரலையா? நீங்க மட்டும்தான் வந்தீங்களா? இல்ல, அவரும் தான் வந்தான். இங்கேதான் அப்படின்னு சொல்லி எங்கேயோ தேடுறீங்க. பார்த்தா அங்க ஜெயகோப் கிச்சன்ல இருந்து வந்துட்டு இருக்காரு. நீங்க ஜெயகோப்பா பாக்குறீங்க. டே எருமை! ஜெயகோப்பும் ஷாக்டவுன்ல பாக்குறாரு. தேங்க்யூ பாக்குறாரு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ஜெயகோப் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வியர்டா ஜெயகோப்பையும் உங்களையும் பாக்குறாரு தயாங். அவருக்கு ஒரு மாதிரி சிரிப்பு வருது. பட் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. எங்க ஜெயகோப் தான் அவரோட பல்ல கடிச்சுக்கிட்டு உங்களை வைடைஸ்ல பார்த்து தயாங்க கண்ணு காமிக்கிறாரு. சார் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நீங்க உங்க ஐஸ் ரோல் பண்ணிக்கிட்டே சீக்கிரம் வா அப்படின்னு சொல்றீங்க. வர இரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு மாதிரி ஹெசிடேஷன்ல வராரு. இங்க தயாங் தான் உங்களை பார்த்து, மிஸ் வயன், உங்க பிரதரை நார்மலாவே இப்படிதான் கூப்பிடுவீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் எஸ்பி சார், தட்ஸ் மை பர்சனல். ஓகே. அவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவரும் சாரி ஓகே அப்படின்னு சொல்றாரு. இங்க ஜெயஹோப் தான் உங்க தலையில அடிக்கிறாரு. இருமை அப்படின்னு சொல்லி. நீங்க ஜெயஹோப், சாரி சார், அவளுக்கு பல நான் சாரி கேட்டுக்கிறேன். அவ மென்டல் சார், அப்பப்போ இப்படிதான் லூஸ் மாதிரி ஏதாவது பேசுவா. நீங்க மனசுல ஏதோ வச்சுக்காதீங்க சார் அப்படின்னு சொல்றாரு. தேங்க இங்க சிரிப்பு வருது. பரவாயில்ல ஜெயஹோப், இட்ஸ் ஓகே. மற்றபடி நல்ல பொண்ணு சார், நீங்க அதெல்லாம் எதுவும் பயப்படாதீங்க. டேஜனை நல்லா பாத்துப்பா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே பாத்துட்டு இருக்காரு. உங்களுக்கு தான் சரி கடுப்பா வருது. நீங்க ஜெயகோப்பை பார்த்து முறைக்கிறீங்க. வீட்டுக்கு உனக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. நீங்க தேங்கா கீதாமா, சொல்லுங்க தம்பி, எனக்கு ஸ்டேஷனுக்கு டைம் ஆச்சு. கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சீக்கிரம் ரெடி பண்றீங்களா? தோ 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிடுறேன் தம்பி, இதோ வர இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேகமா கிச்சனுக்குள்ள போயிட்டாங்க. இப்போ தேங் தான் உங்களையும் ஜெயகோப்பையும் பார்த்துட்டு, ஜெயகோப் சிஸ்டரை கூட்டிட்டு வா, கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலுக்கு தான் போறாரு. இங்க ஜெயகோப் உங்களை கூட்டிட்டு ஹாலுக்கு தான் வராரு. 3 பேருமே அங்க இருக்கிற சோஃபால உட்காடுறாங்க. மிஸ் வயன், உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் உங்க அண்ணன் சொல்லிட்டாரா? தெரியும் சார், சொல்லிட்டோம். ஓகே. என் பையனை தான் நீங்க பாத்துக்கணும். அவன் பேரு டீஜன், 6 years ஆகுது. அவன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் இங்கே தான் படிக்கிறான். நீங்க 24/7
அவன் கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லா அவனை பார்த்துக்கணும். இதுல இருக்கிற ரிஸ்க் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சாரி ஐயோ தயாங் வந்து ஜேஹப்பை பார்த்து டவுட்டா பாக்குறாரு. பார்த்துட்டே உங்ககிட்ட கேக்குறாரு. நீங்க ஜேஹப்பை பார்த்துட்டே தெரியும் சார், எங்க அண்ணன் எல்லாத்தையும் சொல்லிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. இங்க ஜேஹோப்புக்குமே ஷாக் தான். ஏன்னா உங்ககிட்ட அந்த மாதிரி எதுவும் சொல்லியிருக்க மாட்டாரு. அப்படியா, எல்லாமே சொல்லிட்டாரா? நீங்க ஜேஹோப்பை பார்த்துக்கிட்டே சொல்லிட்டாரு சார். அப்போ ஓகே, உங்களுக்கு எதுவும் இதுல இல்ல சார், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, எனக்கு ஓகே தான். ஓகே ஃபைன். அப்புறம் மந்த்லி சேலரி வந்து 50,000. இதுக்கு முன்னாடி வேலை பார்த்தவங்களுக்கும் அதுதான் கொடுத்துட்டு இருந்தோம். நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? என்ன கேட்டாலும் கொடுத்துருவீங்களா சார் அப்படிங்கிற மாதிரி தயாங்க பார்த்து நக்கலா ஒரு லுக்கு விட்டே சொல்றீங்க. தயாங், வாட் ஐ மீன் எவ்வளோ கேட்டாலும் கொடுத்துருவீங்களான்னு கேட்டேன் அப்படிங்கிறீங்க. பரவாயில்ல, உங்க எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு சொல்லுங்க, கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அவரும் ஒரு மாதிரி தான் பாக்குறாரு உங்களை. நீங்க ரொம்பலாம் வேணா, மந்த்லி ஒரு 1,50,000 போதும் அப்படிங்கிறீங்க. இங்க ஜேகப் தான் என்னடி பண்ற, சும்மா அவர் தானே கேட்டாரு எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னு. நான் இதான் எக்ஸ்பெக்ட் பண்றேன், அதான் சொல்றேன். கொடுக்க முடிஞ்சா கொடுக்கட்டும், இல்லைன்னா அவர் சொல்லட்டும், சும்மா இரு அப்படிங்கிறீங்க. இதே ஹீரோயின் பிரச்சனை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டே நீங்க உட்காந்துருக்கீங்க. கொடுப்பீங்களா சார் அப்படின்ற மாதிரி தயங்க பத்தி கேக்குறீங்க. இங்க தயங் தான் கொடுத்துடலாம் மிஸ் தயங். என்ன ஆனா நீங்க என்னையும் சேர்த்து பாத்துக்கிற மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்மக் பண்ணிட்டே உங்களை ஒரு லுக்கு விட்டே கேக்குறாரு. நீங்க தயங்க பார்த்து ஒரு கல் பண்றீங்க. சொல்லுங்க, பாத்துக்கிறேன்னா சொல்லுங்க. 1,50,000 என்ன 2 lakhவே கொடுத்துடலாம் அப்படிங்கிறாரு. இங்க சார் இல்ல ஜெஹோப், உங்க சிஸ்டர் தான் கேட்டாங்க. அப்போ நானும் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு சொல்லணும்ல, சொல்லுங்க. பாக்குறீங்களா மிஸ் வயன்? அது அது இல்ல சார், எனக்கு 50,000 ஓகே தான், எனக்கு அதுவே ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி உங்க வேர்ட்ஸ் எல்லாம் ஸ்டெக் ஆகுது. தயாங்க ஒரு ஸ்மக் பண்ணிக்கிட்டே, ஓகே நீங்க என் பையனை பார்த்தது இல்லைல்ல, வெயிட். தேஜன், டேடி நான் ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கேன். உன்னை பார்க்க ஒரு ஆன்டி வந்திருக்காங்கம்மா, உள்ள வாங்க. ஒரு 2 minutes டேடி வரேன், கொஞ்சம் சீக்கிரம் அப்படின்னு சொல்றாரு. இங்க தேஜனும் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஸ்டெப்ல இருந்து இறங்கி வராரு. இப்போ குட் மார்னிங் ஆன்டி, நீங்க தான் பாக்குறீங்க, அவனும் பாக்குறான். 2 பேருக்குமே செம்ம ஷாக்கு. 2 பேருமே அட் அ டைம்ல சொல்றீங்க. இங்க தயங்க ஜேகப் தான் ஷாக்கிங்கா உங்களையும் தேஜனையும் பாக்குறாங்க. என்னாச்சு, உங்க 2 பேருக்கும் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுமா என்ன? அது அது இல்ல டாடி, இந்த ஆன்டினா அது அது வந்து ஸ்கூலுக்கு போகக்குள்ளே பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். இங்க நீங்க தான் ரைட்டு, இது ஊரை ஏமாத்திட்டு தெரியுதா நல்ல பிள்ளை மாதிரி அப்படிங்கிற மாதிரி மனசுல நினைக்கிறீங்க. அப்போ தயாங் தான் வயன், இப்ப பார்த்திருக்கேன். நான் ஷாப்பிங் போகல, ரோட்ல பார்த்தேன். அப்படிதான் சார் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. இங்க டேஜன் உங்களை பார்த்து முழிக்கிறான். அவருக்கு என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி பயமா இருக்கு. இங்க நீங்க தான் என்ன வாய் பேசுன மாட்டினடா என்கிட்ட. அச்சோ, இந்த பொண்ணு இங்க வந்து உட்காந்துருக்கு, இதுதான் என்ன பாத்துக்குமா, டாடி கிட்ட சொல்லிச்சு, நான் செத்தேன். மம்மி மம்மி என்னை எப்படியோ காப்பாத்தி விட மம்மி, இந்த பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி அது மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறான். இங்க டைம் தான் தேஜன், டாடி இந்த ஆன்டி உனக்கு ஓகேவா? இந்த ஆன்டி தான் உன்னை
பாத்துக்க போறாங்க. சார், தேஜனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். நானும் அவனும் ரோட்ல டிராபிக்ல தான் மீட் பண்ணோம். பார்த்து பேசும்போதே ரெண்டு பேரும் ரொம்ப பிடிச்சிருச்சு. அது எப்படி என்ன வேணும்னு சொல்லலாம்? இல்ல தேஜன், அது 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 எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றான். ஓ, உனக்கு பேர் கூட தெரியுமா? தெரியும் டேடி அப்படின்னு சொல்றாரு. இங்க ஜேகப் தான், தேஜன் பிடிக்கலன்னு சொல்லிடு, இல்ல மாத்திடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க டைம் சிரிக்கிறாரு. பட் உங்களுக்கு கடுப்பா இருக்கு, நீங்க ஜேகப்பை பத்தி மறைக்கிறீங்க. அது வந்து சொன்னா சொல்லிடுவோம் உங்க அப்பாட்ட அப்படிங்கிற மாதிரி நீங்க மிரட்டுறீங்க. இல்ல இல்ல அங்க எனக்கு வேணும் பிடிக்கும் அவ எனக்கு ஓகே தான், அவையும் என்ன பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. நீங்க தான் இதோட வழிக்கு என்ன பேசுன இருக்கட உனக்கு இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி உங்க மைண்ட் தாட்டு. நீங்க தேஜனை பார்த்து சிரிக்கிறீங்க. நீங்க தேஜன் தான் ஒரு மாதிரி பயத்திலே உங்களை பாத்துட்டு இருக்காரு. இங்க தேன் தான், தேஜன் கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன் டேடி. சரி ஓகே, நீ போய் சாப்பிட்டுட்டு வா, நானே இவனை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுறேன் இன்னைக்கு. ஓகே டேடி. சார், இதுக்கு அதான் நாங்க 2 பேரும் இன்ட்ரோ ஆயிட்டோம்ல, நானும் என்ன தேஜனை பாத்துக்கிறேன். இன்னில இருந்தே நானே ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். நான் பாத்துக்கிறேன் சார். நீங்க ஸ்டேஷன் கிளம்புங்க சாப்பிட்டுட்டு. அரே ஷூர் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷன்ல உங்களை பார்த்து கேக்குறாரு. ஷூர் சார், நான் எனக்கு ஓகே தான், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பிரிஸ்கா சொல்றீங்க. இங்க தேன் தான் ஜேகப்பை பாக்குறாரு. ஜேகப் எனக்கு தெரியல சார் அப்படிங்கிற மாதிரி அவரும் சைகை பண்றாரு. தேஜன் நீங்க சாப்பிடல, வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி தேஜனை தூக்கிட்டு போறீங்க. இங்க தேஜனும் டாடி கிட்ட சொல்லிடாதீங்க, டாடி கிட்ட ரொம்ப கோவப்படுவாரு, அதை நீ நடந்துக்கிறது பொறுத்து இருக்கும் அவனே, வா உனக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி 2 பேருக்கு மட்டும் கேக்குற மாதிரி பேசிட்டு போயிட்டு இருக்கீங்க. இங்க டேம் தான், ஜெஹோ என்னாச்சு உன் தங்கச்சிக்கு? இவ்வளவு நேரம் என்கிட்ட ரூடா தானே பேசிட்டு இருந்தா, டீச்சனை பார்த்ததும் ஒரு மாதிரி சாஃப்டா பேசுற. தெரியல சார். சார் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, நல்லா சொன்னல, அவன் நல்லா பாத்துப்பா சார். நல்லா பாத்துக்கிட்டா சந்தோஷம்தான் அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் உட்கார்ந்துருக்காங்க. இப்போ டேம் தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடறதுக்காக டைனிங் ஹால் வரா. அங்க டேஜன் உட்கார்ந்துருக்கான். நீங்க தான் டேஜனுக்கு ஃபுட் எல்லாத்தையுமே எடுத்து சர்வ் பண்ணிட்டு இருக்கீங்க. சாப்பிடு டேஜன். சாப்பிடுறேன். நீ உட்காந்து சாப்பிடுவேன்? இல்ல பரவாயில்ல, நான் வீட்லயே சாப்பிட்டுட்டு வந்துட்டேன், நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி இங்க ஃபுட் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கா. ஆமா டேஜன், டைம் இப்போ 10:30 ஆச்சு, இப்போமா உனக்கு ஸ்கூல் இருக்கு? இல்ல இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் டே தான், அதனால 11 o'clock போயிட்டு 4 o'clock வந்துடும். அப்படியா, சரி ஓகே, சாப்பிடு. தேங்க் ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கு. என்ன இவ்வளோ சைலண்டா சாப்பிட்றான்? சாப்பிட மாட்டானே. இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ இருக்கு, என்னன்னு தெரியல, கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இங்க தேங்கும் அவர் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. இங்க ஜேகப் சும்மா அப்படியே உட்கார்ந்துருக்காரு. இங்க தேங் தான், உங்களோட ட்ரெஸ் எல்லாம் அதெல்லாம் என்ன எடுத்துட்டு வந்துருவா சார்? இது என்ன, இது சும்மா தானே இருக்க, எடுத்துட்டு கொடுத்துட்டு போ, நாளா நாங்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. இங்க தேங் சிரிக்கிறாரு. ஜெஹப் உனக்கு ஓகேன்னா சொல்லு, இல்லைன்னா நான் ஆள் வீட்டுனாலும் எடுத்துட்டு வர சொல்லிடுறேன். பரவாயில்ல சார், அவர் சொன்ன மாதிரி நான் சும்மா தானே இருக்கேன், நானே கொண்டு கொடுத்துடுறேன் சார் அப்படிங்கிறாரு. ஏன்னா தேங்க் முன்னாடி அவரால் எதிர்த்து பேச முடியல. இங்க டேஜன் சாப்பிட்டு முடிச்சுட்டாரு. இங்க ஹேண்ட் வாஷ் பண்றதுக்காக போறாரு. அவரும் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வராரு. நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு டேஜன் போய் தூக்கிக்கிறீங்க. என்னாச்சு? இங்க பாரு, வாயிலெல்லாம் ஊட்டி இருக்கு, இப்படிதான் ஹேண்ட் வாஷ் பண்றதா அப்படின்னு சொல்லி அவரை தூக்கிட்டு போய் மேல தூக்கி அவரு டேப் கிட்ட கையை நீட்டி வாஷ் பண்ணி விடுறீங்க. அப்புறம் அவரோட மவுத்தெல்லாம் வாஷ் பண்ணி விடுறீங்க. இவங்க ட்ரெஸ்ஸை வச்சு அவரோட மவுத்தை தொடச்சு விடுறீங்க.
எப்போதுமே இப்படிதான் கிளீனா வாஷ் பண்ணணும். எப்ப சாப்பிட்டாலும், சாப்பிடறதுக்கு முன்னாடியும் சாப்பிட்டதுக்கு அப்புறமும். இதை நீ எப்போதும் மறக்கக்கூடாது. ஓகேவா? ம், ஓகே. தேஜனுக்கு என்னன்னு தெரியல, இதெல்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு இந்த ஃபீல். தேஜன் உங்களே பாக்குறான். என்ன? அண்ணன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்க கை பிடிச்சுக்கிறாரு. நீங்க தான் இப்ப ஸ்கூலுக்கு தான் கூட்டிட்டு போறீங்க. இது எல்லாமே தேங்க நோட் பண்ணிட்டு தான் இருக்காரு. நான் நினைச்சதை விட பரவாயில்ல, நல்ல பொண்ணாதான் இருக்கா. ஜெயஹோப் சார், இப்போ எனக்கு ஏதாவது வேலை இருக்கா? பெருசா எதுவும் வேலை இல்லை சார். ஆல்மோஸ்ட் நீங்க சொன்ன எல்லா வேலையுமே நான் முடிச்சிட்டேன். என்னாச்சு சார்? ஹாஸ்பிட்டல் போகணும். புரிஞ்சுது சார். இல்லைம்மா? ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயகோப்பும் தேங்கும் தான் இப்போ ஹாஸ்பிட்டல் தான் போறாங்க. போய் பார்த்தா அங்க வின்னியோட பேரண்ட்ஸ் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அவங்க மம்மி அழுதுட்டு தான் உட்காந்துருக்காங்க. இப்போ ஜெயஹோப் தான், ஐயா சார், ஏசிபி சார் வந்திருக்காரு. வணக்கம் சார், ரொம்ப நன்றிங்க சார் என் பொண்ணு கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு. இருக்கட்டும் ஐயா. டாக்டர் பார்த்தாங்களா? பார்த்தாங்க சார். உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லை, ஆனால் கொஞ்ச நாள் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க சார். வேற ஏதாவது சொன்னாங்களா? இல்லை சார், நினைவு வர கொஞ்சம் நாள் எடுக்கும்னு சொன்னாங்க சார். ஓகே, கவலைப்படாதீங்கப்பா, முன்ன சீக்கிரமே ரெக்கவர் ஆயிடுவாங்க. ரொம்ப நன்றிங்க சார். சரி, அப்போ நான் கிளம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தயங்க இங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ ஜெயஹோப்பும் தயங்கும் தான் அங்கே இருக்கிற ஒரு ஸ்டாஃப் கிட்ட தான், எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர். எஸ் சார். டாக்டர் எங்கே போயிருக்காங்க? மேபி இப்போ அவுட் பேஷண்ட் பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துக்கு போங்க, அங்கதான் இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஜெயஹோப் அண்ட் தயாங் ரெண்டு பேருமே இப்போ டாக்டர் பார்க்க தான் போயிட்டு இருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர் ஜின், உள்ள வாங்க. நான் சொன்ன மெடிசின்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. இது 2 daysல சரியாயிடும். அப்படி ஆகலைன்னா அகைன் வந்து பாருங்க, நம்ம டெஸ்ட் எடுத்து என்னன்னு பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ டாக்டர். ஓகே ஸ்டாஃப், டாக்டர் கொஞ்ச நேரத்துக்கு பேஷண்ட்ஸ் யாரையும் உள்ள விட வேணாம், கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க. அந்த ஸ்டாஃபும் டோரை லாக் பண்ணிட்டு வெளியே போயிடுறாங்க. இப்போ ஜின் தான், சார் நீங்க 2 பேரும் என் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. அதுல சில ஃபைல்ஸ் எடுத்து இங்க தயாங் கையில கொடுக்குறாங்க. இதை பார்த்தீங்களா? பார்த்தேன் டாக்டர். இது வெனி பொண்ணோட டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் தானே? ஆமா. பார்த்தேன் டாக்டர்ஸ், இது நார்மல் தானே சொன்னாங்க. இல்லை, இது நார்மல் இல்லை, சம்திங் அப்நார்மல். புரியல டாக்டர். இது இந்த பொண்ணோட நைட் எடுத்த டெஸ்டோட ரிப்போர்ட்ஸ். அதில் அந்த பொண்ணோட ஹார்மோன்ஸ் வேல்யூ பாருங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அதில் அந்த பொண்ணோட வேல்யூஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கு. இப்போ இது மார்னிங் எடுத்தது அப்படின்னு சொல்லி இன்னொரு டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் காமிக்கிறாங்க. அதில் ரொம்ப அதிகமாக இருக்கு. இது சில பேருக்கு இப்படி நடக்கிறது யூஷுவல் தானே டாக்டர்? இருக்கு, இந்த மாதிரி கேசஸ் இருக்கு, ஆனா இது ரொம்ப ரேர். ஆனா நார்மலா இருக்கிற ஒரு பொண்ணுக்கு இப்படி சேஞ்சஸ் வருது, இட்ஸ் நாட் நார்மல். அதுவும் இவ்வளோ வேல்யூ டிஃப்ரென்ஸ்லாம், இதுல ஏதோ இருக்கு. அந்த பொண்ணுக்கு ட்ரக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன மாதிரி ட்ரக்ஸ்ன்னு என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியல, ஆனா ஒரு கெஸ்ஸிங் இருக்கு. அந்த பொண்ணோட ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ற ட்ரக்ஸா தான் கொடுத்துருப்பாங்க. புரியல டாக்டர். நம்ம மனித உடம்புல ஒவ்வொரு எமோஷன்ஸ் வெளிப்படவும் ஒவ்வொரு ஹார்மோன் ஒர்க் பண்ணும். அப்படி நம்ம எமோஷ்னலா ஒரு திங் செய்யக்குள்ளையும் ஒரு வித ஹார்மோன்ஸ் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ சில பேர் அதை வந்து செயற்கையா எடுத்துப்பாங்க. உதாரணத்துக்கு, இப்போ ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கிற ஒரு பர்சன் ஹாப்பியா வச்சுக்கிறதுக்காக ட்ரக்ஸ் எடுத்துப்பாங்க. அதுவும் ஒரு செட் ஆஃப் கம்மி அமௌண்ட்ல தான் எடுத்துப்பாங்க. அதுவே அதிகமா எடுத்துக்கிட்டா இட்ஸ் டேஞ்சர். அந்த மாதிரி தான் இந்த கடத்தின 3 நாளுமே அந்த பொண்ணுக்கு
ரொம்பவே அதிக அளவுல ட்ரக்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. கொடுத்து அவங்களோட ஹார்மோன்ஸ் திருடப்பட்டிருக்கு. ஹார்மோன்ஸா? ஆமா, அதுவும் பெண்களுக்கு மட்டுமே செக்ரேட் ஆகிற ஹார்மோன்ஸ் திருடப்பட்டிருக்கு. அதனால அந்த பொண்ணோட ஹெல்த்துக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா டாக்டர்? இப்போதைக்கு ப்ராப்ளம் இருக்காது, பட் ஆனா இது இப்படியே இருக்காது. டேஸஸ் போக போக அந்த பொண்ணோட உடம்புல நிறைய சேஞ்சஸ் வரும். அந்த பொண்ணோட ஹெல்த் பாதிக்கப்படும். இதனால அந்த பொண்ணு இறக்க கூட வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு அவங்களோட ஹார்மோன்ஸ் திருடப்பட்டிருக்கு. டாக்டர், ஹார்மோன்ஸை திருடி என்ன பண்ண முடியும்? அதை வச்சு என்ன பண்ணுவாங்க? அதை வச்சு எவ்வளவோ பண்ணலாம் தயாங். அது புரியல டாக்டர். ஆர்கன்ஸ்னா சேல்ஸ் பண்ணுவாங்க, ஹார்மோன்ஸை வச்சு என்ன பண்ணுவாங்க? ஹார்மோன்ஸை கூட சேல்ஸ் பண்ணுவாங்க ஜெய்ஹோப். அதை வச்சு என்ன பண்ணுவாங்க? சில பேர் லேப் ரிசர்ச்க்கு யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் நியூவா மெடிசன்ஸ் கண்டுபிடிக்கிறதுல யூஸ் பண்ணிப்பாங்க. ரெண்டு பேருமே சின்னதான் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா பாக்குறாங்க. புரியுது தயா, உங்களுக்கு நான் சொல்றதோட சீரியஸ்னஸ் புரியலன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாம். ஒரு பொண்ணோட பாடி ஒன்று எடுத்துட்டு வந்து கொடுத்தீங்க தெரியுமா? ஒரு 6 மந்த்க்கு முன்னாடி தொலைஞ்சு போன பொண்ணோட பாடி. எக்ஸாக்டா அந்த பொண்ணோட அட்டாப்ஸ் ரிப்போர்ட்ஸும் இந்த பொண்ணோட டெஸ்ட் ரிப்போர்ட்ஸும் கிட்டத்தட்ட மேட்ச் ஆகுது. என்ன, அதுல இருக்கிற வேல்யூ அதிகமா இருக்கும், இதுல கம்மியா இருக்கும். இங்க கம்மியா இருக்கிறது அதுல அதிகமா இருக்கும். இன்னும் சொல்ல போனா அந்த பொண்ணு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்திருக்கா. அவங்க கிட்ட இருந்து நீ காப்பாத்தி கொண்டு வந்திருக்க உனக்கே தெரியாம. இது இல்ல, வெளியில நான் எதுவும் சொல்லல, உங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு சொல்றேன். இந்த ரிப்போர்ட்ஸ் என்கிட்ட தான் பத்திரமா இருக்கும். நீ எப்போ வேணாலும் வந்து என்கிட்ட வாங்கிக்கோ. தேங்க்ஸ் டாக்டர். இது என்னமோ எனக்கு இது ஒன்வே மாதிரி தெரியல. இது ஒரு செயினா இருக்குமோன்னு டவுட்டா இருக்கு தயா. கொஞ்சம் என்னன்னு பார்த்துக்கோ. ஓகே டாக்டர். சரி, இங்கே பாருங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் அங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்புறாரு. இப்போ ஜெய்ஹப் தான், என்ன சார் என்னென்னமோ சொல்றாரு, ஆர்கான்ஸை வச்சு இவ்வளோ பண்ண முடியுமா? அதுல என்ன சார் ப்ராஃபிட் வரும்? நான் வேணா போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லட்டுமா? ஹே வேணாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தயாங் அண்ட் ஜெய்ஹோப் 2 பேரும் ஸ்டேஷனுக்கு தான் போறாங்க. அதை பத்தின எவிடன்ஸ் தான் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இங்க உங்க சைட் பார்த்தா, நீங்க டேஜனை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கூட்டிட்டு போயிருப்பீங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமேட்டு டிரைவரை கார் ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு கார் அவர் ஓரமா நிறுத்திருக்காங்க. நீங்க தான் டேஜனையே பாக்குறீங்க. டேஜன் உங்களே குறுக்குறுன்னு பாக்குறாரு. டேஜனுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஒரு முட்டுக்கண்ணு போட்டு முயற்சிக்கிட்டே உங்களை பார்த்துட்டு இருக்காரு. ஹீ ரொம்ப அழகா இருக்கடா. ஹீ தேங்க்ஸ் வயன். தேங்க்ஸ் வயன். என்ன வாய், வயசுல பெரியவன் கூட பார்க்காம அந்த கேள்வி கிழிச்ச. வீட்டுக்குள்ள என்ன இவ்வளவு அமைதியா இருக்க? டிராமா? அது சும்மா சும்மா. சாரி, நீ என்ன மன்னிச்சிரு. எங்க டாடி கிட்ட மட்டும் சொல்லிடாது ப்ளீஸ். அது நீ நடந்துக்கிறத பொறுத்துதான் இருக்கு. கார் ஸ்டாப் பண்ண சொன்னவாயன், ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு பாரு. ராசா, நீ யாருன்னு எனக்கு தெரியும். நீ சொல்ற கதையெல்லாம் நம்ப நான் ஒன்னும் உங்க அப்பா கேன கிடையாது. ஓகே, இந்த டிராமாவெல்லாம் என்கிட்ட போடாது, சரியா? நான் ஏதோ டிராமா பண்ணல வயன். அப்படியா? பூட்டு இருக்க கேட்டுக்குள்ள போய் தனியா என்ன விளையாட போற? அது அது எனக்கு தெரியும்டா, இன்னைக்கு உனக்கு லீவ் தானே. ஆமா அப்படின்னு சொல்லி ஹெட் டவுன் பண்ணிக்கிறாரு. எதுக்கு போய் சொன்ன? ஸ்போர்ட்ஸ் ட்ரெயினர்? அது ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே விளையாட போலான்னு பிளான் பண்ணிருந்தேன்.
அப்படியே மூவி போயிட்டு அம்யூஸ்மெண்ட் பார்க் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு வரலாம்னு நினைச்சேன். டேடி கிட்ட கிட்ட விட மாட்டாரு. அதெல்லாம் சேஃப் இல்ல, நீ வீட்லயே இருன்னு சொல்லிடுவாரு. ஆனா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடணும். அதான் சரின்னு ஸ்போர்ட்ஸ் டேன்னு போய் சொல்லிட்டு போனேன். டிரைவர் வீட்டுல போய் உங்க அப்பாட்ட சொல்ல மாட்டாரா? ஏன்னா சொல்ல மாட்டீங்களா? அதெல்லாம் சொல்ல மாட்டாரு. ஏன்? என்ன டீச்சர்னா பயம் எது அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு மாதிரி பாக்குறீங்க. அவருக்கு நான் சொல்லல, அவர்தான் என் சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இன்னசென்ட்டா நடிக்கிறான். டே 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 ரொம்ப நடிக்கிறடா நீனே. உன் வயசு என்ன? நீ செய்யற வேலை என்ன? ஏனா இவன் ஒரு ஆளுன்னு இவன் பேச்சு கேட்டுட்டு நான் பயந்துட்டு இருக்கீங்க. இல்லம்மா, பெரியவா கிட்ட சொல்லிடுவாரு. பெரியவாக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவாருமா. சின்ன பையன் அதான். ஓ இது வேற இருக்கா? ஆமா, இந்த தாத்தா கிட்ட சொல்ற இரு. என்ன இந்த பொண்ணுன்னு வச்சுக்கேன், நீ தாத்தா கிட்ட சொல்லிடுவேன். என்ன பழைய டேஜ் நெட்டி பாக்குறோம் போல அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஆமா, என்ன ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா நான் என் டாடி கிட்ட சொல்லிடுவேன். எங்க டாடி கேட்கலன்னா எங்க கிராண்ட் பாட்ட சொல்லிடுவேன். எங்க கிராண்ட்பா என்ன பண்ணுவார் தெரியுமா? நீங்க டீச்சனை பார்த்து நக்கலா சிரிக்கிறீங்க. உங்க கிராண்ட்பா என்ன பண்ணுவார்ல எனக்கு தெரியாது டீச்சன். ஆனா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி உங்க மொபைல்ல ஒரு வீடியோ தான் பிளே பண்றீங்க. இல்ல பாரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க. டீச்சனும் வாங்கி பாக்குறான். அது டீச்சன் உங்ககிட்ட சண்டை போட்டதுதான். நீ ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஊர் சுத்துறது, சினிமாவுக்கு போறது, பார்க்குக்கு போறது, அது அப்புறம் என்ன அம்யூஸ்மெண்ட் பார்க் போறது, இது எல்லாத்தையும் உங்க அப்பா கிட்ட ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ணிடுவேன். அப்புறம் உன் கதை என்னன்னு தெரியுமா டீச்சர்? என்ன நீ இதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சிருக்க? நான் சும்மா தான் சொன்னேன், நிஜமா அப்பெல்லாம் பண்ண மாட்டேன். இன்னும் எனக்கு தான் உன்னை பிடிக்கணும். ஆனா எனக்கு ஒண்ணு பிடிக்காது. இந்த குட்டி பாப்பா உனக்கு பிடிக்காதோ அப்படின்னு ரொம்ப கியூட்டா பண்றான். பண்றதெல்லாம் கியூட்டா தான் இருக்கு, ஆனா ஆளுதான் பக்க ஃப்ராடா இருக்கேடா. உன்ன எப்படி நம்புறது? அது அது சாரி, இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேன். டாடி கிட்ட மட்டும் சொல்லிடாத ப்ளீஸ். ஓ அப்ப நீ பயப்படுறது உங்க டாடிக்கு மட்டும்தான். அது சரி. ஆமா இப்ப என்ன பிளானு? மூவி போணுமா? போலாமே. நீவா? நானும் வீட்டுல சும்மாதான் இருப்பேன். போலாம். அண்ணா மூவிக்கு போங்க அப்படின்னு சொல்லி கார் எடுத்துட்டு 2 பேரும் தான் ஜாலியா போய் மூவிக்கு போறீங்க. அந்த ஒரு நாள்லயே டேஜன் உங்க கூட நல்லா அட்டாச் ஆயிட்டான். நீங்களும் டேஜன் கூட நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. 2 பேரும் கேடி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. 2 பேரும் சேர்ந்து தேங்க ஏமாத்த ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ 2 பேருமே ஜாலியா பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே அப்படியே வீட்டுக்கு வரீங்க. இப்போ வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு நீங்க தான் அவரை பாத் பண்ண வைக்கிறீங்க. போன 10 நிமிஷத்துலயே நீங்க பாத் பண்ண வச்சு டீச்சர் தூக்கிட்டு வந்து ட்ரெஸ் எல்லாம் மாத்தி விட்டு கீழே இறங்கிட்டீங்க. கீதாமா தான் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டானா? ஆயிட்டா ஆண்டி, ஏன் கேக்குறீங்க? கீதா ஆண்டி ரொம்ப ஷாக்கிங்கா உங்களையும் டேஜனையும் பாக்குறாரு. என்னாச்சு ஆண்டி, ஏன் இப்படி பாக்குறீங்க? இல்ல டேஜன் தம்பி ஈஸ்வரா குளிக்கவே 2 hours ஆகுமே, நீ இப்படி சீக்கிரமா குளிக்க 10 நிமிஷம் கூட ஆகல. அப்படியா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா டேஜனை பாக்குறீங்க. டேஜன் தான் ஆக்வர்டா உங்களை பார்த்து அது சும்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் ஆன் பண்ணிக்கிறாரு. இது வேறையாடா? ஆனா உங்ககிட்ட சமத்தா குளிச்சுட்டானா? என்கிட்ட எல்லாம் இந்த சட்டையும் பண்ணல ஆண்டி. டேஜன் குட்டிக்கு ஒயன ரொம்ப பிடிச்சிருச்சு போலயே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா கீதாமா பார்த்து ஹெட் நோட் பண்றாரு. சரி சரி ஆண்டி, என்ன ரொம்ப பசிக்குது ஆண்டி, ப்ளீஸ் சாப்பாடு எடுத்து வைங்க. பாவம் இன்னைக்கு ஃபுல்லா டே ஃபுல்லா வெயிலே ஆட்டம் போட்டு அவனுக்கும் ரொம்ப டயர்டா இருக்கும், பசிக்கும். நீங்க சாப்பாடு எடுத்து வைங்க, சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கட்டும் அப்படின்னு சொல்றீங்க. என்னமா அது வந்து மோட்டி விட்டுறது அப்படிங்கிறான் டீச்சர். அது ஒண்ணு இல்ல ஆண்டி, ஸ்போர்ட்ஸ் விளையாண்டுட்டு இருந்தால வெயில்ல, அதுல அவன் எனர்ஜி ஃபுல்லா டவுன் ஆயிருக்கும், பசிக்கும், சின்ன பிள்ளைல அதான் சாப்பாடு எடுத்து வைங்க
அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சமாளிச்சிட்டீங்க எப்படியோ. சரிம்மா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. நல்ல வெயில நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ண நம்ம மாட்டிப்போம். என்ன சாரிடா, ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. நீ இனிமே எதுவும் பேசாத, நானும் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். உனக்கு போய் சொல்லவே வர மாட்டேங்குது. எது நேரம்டா நீ சொல்லி நான் கேக்குறதுக்கு? ஆமா ஆமா நேரம் தான் போ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போய் உட்கார்ந்துக்கிறான். எப்படா எல்லாரையும் ஏமாத்துற? அதெல்லாம் ஒரு தெரியுமா? ஏன் உனக்கு இன்னொன்னு விஷயம் தெரியுமா? என்னது? நம்ம கூட எப்போதுமே 2 போலீஸ் ஆபீசர் இருந்துகிட்டே இருப்பாங்க எங்க போனாலும். அப்படிலாம் இது தெரியலடா. உனக்கு தெரியாது, இன்னும் அவங்க கலர் ட்ரெஸ்ல இருப்பாங்க. அதெல்லாம் நீ எப்படி நோட் பண்ண? அதெல்லாம் எனக்கு தெரியும். ஒரு சிலரை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவேன். அவங்களே ஏமாத்துவியா? எப்படா? நீ சொல்லணும்னா அவங்களே ஏமாத்தலாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. ஈஸியா அவங்களெல்லாம் டேக்க கொடுத்துட்டு போயிடுவேன். நீ நான் மாட்டிக்கிட்ட ஒரே ஆளு நீ மட்டும்தான். ஆனா பிரச்சனை இல்ல. ஏன் பிரச்சனை இல்ல? நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். நீ ஓஹோ, அப்ப நம்ம ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டு தானே, கிட்ட போட்டு கொடுக்க மாட்டல அப்படின்னு சொல்லி நீங்களும் அவனும் பேசிட்டு இருக்கீங்க. இப்போ ஃபுட்டும் வந்துருச்சு, 2 பேரும் சாப்பிடுறீங்க. இப்போ 2 பேரும் அவங்க பெட்ல தான் படுத்திருக்கீங்க. ஏன் எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, ஏதாவது ஸ்டோரி சொல்ல. ஸ்டோரியா? எனக்கு எதுவும் ஸ்டோரி தெரியாதுடா. அப்படியா? சரி தேஜன், என்ன உன்னை கேட்டா என்கிட்ட உண்மையை சொல்லுவியா? எதுக்கு? நான் தான் ஃப்ரெண்ட் இல்ல, அப்போ ஃப்ரெண்டு கிட்ட எந்த சீக்ரெட்டும் இருக்க கூடாது இல்ல? ஆமா ஆமா, ஃப்ரெண்டு கிட்ட எந்த சீக்ரெட்டும் வச்சுக்க கூடாது. அப்ப சொல்லுவியா? சொல்றேன். என்ன அது? அது உனக்கு ஸ்கூல்ல ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. புரியல? அதாவது நான் பொண்ணுங்க கிட்ட பேசுவேன். எல்லாரும் என்கிட்ட பேசுவாங்க, பட் லவ் அந்த மாதிரிலாம் இல்ல. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களே போறா. எப்படா? அது அப்படிதான். ஆனா ஃபர்ஸ்ட் அப்ரோச் அவங்க தான் பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டு அவங்க ஹர்ட் ஆயிடுவாங்கல்ல, அதனால நான் அவங்க கூட ஃப்ரெண்டா பேசுவேன். ஓ பரவாயில்லடா. ஆமா, எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா? அப்படிலாம் எனக்கு யாரும் கிடையாது. ஏ, நீ ரொம்ப அழகா இருக்க, உனக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? அதையாண்டா நீ வேற கேக்குற? எனக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் கிடையாது. ஏன் விஷயம், உனக்கு யாரும் ப்ரப்போஸ் பண்ணலையா? அப்படி இல்ல, எனக்கு யாருமே இன்ட்ரெஸ்ட் இல்லடா. ஐயோ, நீ என்ன இவ்வளவு மக்கா இருக்க? லவ் பண்ணா இவ்வளவு ஜாலியா இருக்கும் தெரியுமா? என்ன எப்படிலாம் பேசுற? நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேருக்கு லவ் செட் பண்ணி கொடுத்துருக்கேன் தெரியுமா? லவ் சக்சஸ் ஆக ஹெல்ப் பண்ணிருக்கேன். இந்த வேலைலாம் வேற பண்றியாடா? உனக்கு வேணா சொல்லு, நான் ஹெல்ப் பண்றேன். எப்ப சாமி இதெல்லாம் வேணாண்டா, எனக்கு நான் இப்படி இருந்துக்கிறேன். ஐயோ, இதுக்கு பயப்படுற? இதெல்லாம் நார்மல். வேணாம் வேணாம், பரவாயில்ல, நான் இப்படி இருந்துக்கிறேன். ரொம்ப மோசம் டீச்சர் நீனு. இந்த வயசுல இப்படிலாம் வேலை பாக்குற? உங்க அப்பா காலேஜ் படிக்கக்குள்ளேயே எப்படி இருந்தான்னு தெரியுமா? நீ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இப்படி இருக்க. ஒரு நிமிஷம், எங்க அப்பா காலேஜ் படிக்கும் போது எப்படி இருந்தான்னு உனக்கு எப்படி தெரியும்? அது 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 அப்படியே சொன்ன. அது அது வந்து இப்போ உங்க அப்பா பார்த்தாலே தெரியுதுல்ல, அந்த மாதிரிதான் எல்லார்கிட்டயும் ஒரு ரூடா இருந்திருப்பாரு, பொண்ணுங்க கிட்ட பேசாம இருந்திருப்பாரு. ஒரு கெஸிங் தான். சின்ன பையனு குறிச்சேர போட்டுறாத. சைஸ் வேணா கம்மியா இருக்கலாம், ஆனா ஒருத்தவங்களோட பேசுற விதத்தை வச்சு அவங்க உண்மை சொல்றாங்களா பொய் சொல்றாங்களான்னு கண்டுபிடிச்சிடுவேன். நீ என்கிட்ட பொய் சொல்ற. நீ தானே சொன்ன ஃப்ரெண்ட்ஸ்குள்ள சீக்ரெட்ஸ் இருக்க கூடாதுன்னு. அப்போ நீ என்கிட்ட சீக்ரெட்ஸ் மெயின்டைன் பண்றியா? ஏன் அப்போ என்கிட்ட உன் சீக்ரெட்ஸும் சொல்ல மாட்டியா? அது அப்படி இல்லடா, அது வந்து சொல்லு. எங்க டாடி உனக்கு எப்படி தெரியும்? எங்க டாடி கூட நீ காலேஜ்ல படிச்சியா என்ன? ஆமா படிச்சேன். அப்படியா? எங்க டாடிக்கு ஒண்ணு தெரியுமா? அது எனக்கு தெரியல, ஆனா உங்க டாடி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். எப்படி தெரியும்? ஸ்டோரி இருக்கா? தேஜன், உங்க அப்பா என்னோட ஃபர்ஸ்ட் லவ்டா.
என்னது, எங்க அப்பா நீ லவ் பண்ணியா? அப்ப எங்க மம்மி? ஏய் லூசு, அது காலேஜ் படிக்கக்குள்ள. அது எத்தனை வருஷம்? அதெல்லாம் 7-8 வருஷம் ஆயிடுச்சு. இப்பெல்லாம் இல்ல. ஓ, அப்படின்னா மம்மி பார்த்து கல்யாணம் பண்ணி அப்படின்னா நான் பொண்ணுன்னா இதெல்லாம் தெரியுதா உனக்கு? அதுதான் தெரியும். சரி என்ன ஒரு லவ் ஸ்டோரி சொல்ல, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. அது அது வந்து ஏன் யோசிக்கிறேன்? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, நான் யார்கிட்ட சொல்ல மாட்டேன். ப்ராமிஸ் ப்ராமிஸ். உங்க டாடி கிட்ட மெயினா சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன். சரி அப்ப நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப டெய்லர் சரி அப்படின்னு சொல்லி உங்களை நல்லா ஹக் பண்ணிக்கிறான். இப்போ ரியலைஸ் ஆயிட்டு சாரி. ஏண்டா என்னாச்சு? இல்ல நீங்க இதுக்கு முன்னாடி என்னை பார்த்துக்க வருவாங்கல்ல அந்த ஆன்டிஸ் கிட்டையும் இப்படி எமோஷனலா ஹக் பண்ணிடுவேன்னா அவங்க என்ன இப்படிலாம் பண்ற அப்படின்னு சொல்லி என்ன திட்டிடுவாங்க. அது எனக்கு பழகிடுச்சு. அதான் சாரி, தப்பா எடுத்துக்காத. டேஜன் நீ குழந்தடா, இது மேல என்ன இருக்கு? அப்ப நீ உன்னை ஹக் பண்ணிக்கவா? பண்ணிக்கோ, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே. அப்போ நீ என்ன திட்ட மாட்டியா? திட்ட மாட்டேன் வா அப்படின்னு சொல்லி அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. டேஜனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனல் ஆகுது. ஆனா அவர் உங்ககிட்ட காமிச்சிக்கல. சரி சொல்லு, நான் பொசிஷனுக்கு வந்துட்டேன். நீ லெஸ்டர் சொல்லு. நிஜமா உங்க அப்பட்ட சொல்ல மாட்டேல்ல? சொல்ல மாட்டேன் சொல்லு அப்படின்னு சொல்லணும். நீங்களும் ஸ்டார்ட் பண்ண உங்க ஸ்டோரிய சொல்ல ஸ்டார்ட் பண்றீங்க. டேஜன் எதுல இருந்து சொல்லட்டும்? காலேஜ் படிச்சதுல இருந்து சொல்லவா இல்ல சின்ன வயசுல இருந்து சொல்லவா? சின்ன வயசுல இருந்து ஷார்ட்டா சொல்லு, காலேஜ் போனதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் டீப்பா சொல்லு, அப்பதான் வியூவர்ஸ்க்கு பிடிக்கும். எது? டேஜன் நீ நல்லா ட்ரெயின் பண்ணிருக்காடா. ஆமா நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உங்களை நல்லா ஹக் பண்ணிக்கிறான். நீங்களும் அவரோட ஹேரை கேஷ் பண்ணி கொடுத்துட்டு அப்ப எனக்கு ஒரு 6 வயசு இருக்கும். ஓகே, நான் இந்த பார்ட் நான் இங்கே என் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் ஜூம் போட ட்ரை பண்றேன். இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல இருந்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் ஹாப்பியா இருங்க, ஹெல்த்தியா இருங்க, சேஃபா இருங்க. கீப் ஆன் ஸ்மைலிங். பை டாடா.